ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன கேட்டிங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். அதில் லாஸ்ட்டாக நம்ம நம்பர்ஸோட பேசிக் இன்ட்ரொடக்ஷன் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பிளேஸ் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ. பிளேஸ் வேல்யூ சார்ட் பார்த்தோம். ஒரு நம்பரை கொடுத்து அதுக்கு ஃபேஸ் வேல்யூ என்ன, பிளேஸ் வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தோம். இப்போவும் அதே தான். அந்த விடுபட்ட டாபிக் விடுபட்டதுலேருந்து இப்போ அடுத்து தொடர்ச்சி ஆரம்பிக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். சரிங்க, நம்பர் அப்படின்னா பொதுவாகவே நிறைய நம்பர்ஸ் இருக்குது. இந்த நிறைய நம்பர்ஸ் இருந்தாலே பொதுவாகவே நீங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளால் மைண்டில் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதை டைப்பாக பிரித்து வச்சோன்னா நம்மளால் மனசை ஞாபகப்படுத்திக்கிட முடியும். அதே மாதிரி தாங்க நம்பர்ஸும். எக்கச்சக்க நம்பர்ஸ் இருக்குது. நம்மளால் அதை லிஸ்ட் அவுட்டும் பண்ண முடியாது. இத்தனை நம்பர்ஸ் தான் வைக்கிது லிஸ்ட் அவுட்டும் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று பண்ணலாம், அதை பிரித்து வேணால் வைக்கலாம். ஸோ அப்படி தான் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸும் பிரித்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இது என்னன்னு கேட்டிங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். எதுனா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய எல்லா நம்பருமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான். கவுண்டிங் நம்பர்ஸாக இருக்கால் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்க. இப்போ ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி கவுண்ட் பண்ணுற எல்லா நம்பர்ஸும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அப்போ அதுக்குன்னு ஒரு ஒரு பேர் சிம்பாலிக்காக சொல்லணும்ல, அதேமாதிரி என் அப்படின்னு வச்சுட்டோம். இப்போ n = 1 2 3. என் கேபிட்டல்னு கொடுத்தா நேச்சுரல் நம்பர் அர்த்தம். ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய எல்லாமே ஹோல் நம்பர்ஸ் தான். அப்போ அதுக்கும் ஒரு லெட்டர் சிம்பிள் வைக்கணும்ல, அப்போ கேபிட்டல் W. இப்போ 0 1 2 3 போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸ். ஆல் கவுண்டிங் நம்பர்ஸ், 0, நெகட்டிவ், பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆர் தி செட் ஆஃப் இன்டீஜர். 0வும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும். இது நம்ம ஈஸியாக மைண்டுக்கு ஞாபகம் வரக்கூடியதுன்னா ஒன்றே ஒன்று தான், நம்ம சின்ன வயசில் படித்த நம்பர் லைன். அவ்வளோதாங்க, இதுதான் அந்த நம்பர் லைன். பார்த்திங்கன்னா 0 சென்டரில் இருக்குது. 0க்கு ரைட் சைடு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ், 0க்கு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ். 1 2 3 4ன்னு இருக்குது. இங்கே -1 -2 -3 -4. சென்டருக்கு 0. இது ஃபுல்லாக பாசிட்டிவ் இன்டீஜர், இது ஃபுல்லாக நெகட்டிவ் இன்டீஜர். அவ்வளோதாங்க. இப்போ செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னு சொல்லிட்டோம் அப்படின்னா 1 2 3 4 அப்படி போய்கிட்டே இருக்கும். டாட் அதான் டாட் இப்போ எங்கே முடியுதுனே தெரியாது, போய்கிட்டே இருக்கும். செட் ஆஃப் நெகட்டிவ் இன்டீஜர்னு சொல்லிட்டோம்னா -1 -2 -3 டாட் போய்கிட்டே இருக்கும். இந்த சைடோடு போய்கிட்டே இருக்கும். செட் ஆஃப் நான் நெகட்டிவ் இன்டீஜர் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே மட்டும் உங்களுக்கு 0 சேரும். அப்போது ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், செட் ஆஃப் நான் நெகட்டிவ் இன்டீஜர்னாலும் செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ்னாலும் ஒன்று தானே, ஏன்னா 0ல் தானே ஆரம்பிக்குது. அப்போ நான் நெகட்டிவ் இன்டீஜர்னால் என்ன டிஃப்ரென்ஸ்னால், பாசிட்டிவ் இன்டீஜர் நான் நெகட்டிவுக்கும் பாசிட்டிவுக்கும் ஒரு ஒற்றுமை என்னென்னா, நான் நெகட்டிவ்னாலே என்னது, நெகட்டிவ் இல்லை, அப்போ பாசிட்டிவ்னு அர்த்தம். கரெக்டு தாங்க. ஆனால் இதில் என்னென்னா பாசிட்டிவில் என்னென்னா 1லேருந்து ஆரம்பிக்கும், நான் நெகட்டிவ்லேருந்து 0லேருந்து ஆரம்பிக்கும். அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆட் அண்ட் ஈவன் நம்பர். இப்போ உதாரணத்துக்கு ஆட் நம்பர் ஈவன் நம்பர்னால் சிம்பிள் கான்செப்ட் தான். 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர் எடுத்துக்கோங்க. எதெல்லாம் 2ஆல் டிவைட் ஆகுதோ, எந்த நம்பர்லாம் டிவிசிபிள் பை 2 வருதோ அது எல்லாமே ஈவன் நம்பர். இப்போ பார்த்திங்கன்னா 2, ஓகேங்களா, 2 ஏன்னா 2/2 இது டிவிசிபிள் ஆகும். 4/2, 6/2, 8/2, 10/2 இது எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகும். அப்போ இது வரது எல்லாமே ஈவன் நம்பர். எதெல்லாம் 2ஆல் வகுப்படுதோ, எல்லாம் 2ஆல் வகுக்க முடியுமோ அது எல்லாமே என்னது, ஈவன் நம்பர்ஸ். இப்போ ஆட் நம்பர்னு பார்த்திங்கன்னா 1 3 5 7 9 இது எல்லாமே 2ஆல் வகுப்படாது. அப்போ எதெல்லாம் 2ஆல் வகுப்படலையோ அது எல்லாமே ஆட் நம்பர், எதெல்லாம் 2ஆல் வகுப்படுதோ அது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். அவ்வளோதாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா நேச்சுரல் நம்பர் என்னென்னு பார்த்தோம், ஹோல் நம்பர் என்னென்னு பார்த்தோம், இன்டீஜர் அதோடைய சிம்பிள்னால் இசட்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை பற்றி நம்பர் லைன் பார்த்துருப்போம். அப்புறம் ஆட் நம்பர், ஈவன் நம்பர் இது எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆப்டிடியூட் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸுமே இனிமேல் அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.